இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? வேனில் அழகர் கோயில், அதாவது அழகர் கோயில் கீழே இருந்து நூபுரகங்கைக்கு போகிறோம். ராக்காயி அம்மன் தீர்த்தத்தான் போகிறோம். பழமுதிர்ச்சோலை வரலாம் தான் வேன் போகும். அதுக்கப்புறம் நம்ம நடந்து நூபுரகங்கைக்கு போக வேண்டியது தான். நூபுரகங்கை ராக்காயி அம்மன்றதுனால வெளியில் நிறைய ஸ்டாலில் பாவாடைகள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாவாடைகள்லாம் விற்றுருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ராக்காயி அம்மன் குலதெய்வம். இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் அந்த ராக்காயி அம்மன். இங்கே நூபுரகங்கையில் குளிச்சுட்டு போவாங்க. சிவராத்திரிக்கு இங்கே ரொம்ப கூட்டம் இருக்கும். படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஓரளவுக்கு நல்லா ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். நம்ம அழகாக மேலே ஏறி போகலாம். அந்த மேலே தெரியுது பாருங்கள் மண்டபம், அதுதான் நூபுரகங்கை மண்டபம். அங்கே தான் குளிக்கிற இடம். அபிஷேகத்துக்கா? கும்பாபிஷேகம். 13 வருஷத்துக்கு இருக்கு. தேனியோட கோயில் பேர் காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயில். இது தான் குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தம் இந்த நூபுரகங்கை தீர்த்தம், ராக்காய தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொனம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. மேலே அவருடைய சமாதி இருக்குன்றாங்க, அங்கேருந்து வருதுன்றாங்க. நம்ம உள்ள டிக்கெட்டு 10 ரூபா எடுத்துகிட்டு உள்ளே போனால் கிட்ட போய் நம்ம பார்க்கலாம், குளிக்கலாம். இதுதான் அந்த இடம். தானாக ஊற்று வர்றது நூபுரகங்கை ராக்காய தீர்த்தம் சொல்லுவாங்க. இவங்க தான் அம்மன். இப்படி தான் இருப்பாங்க. கரெக்டாக அந்த எங்கே ஊற்று வருதோ அதுக்கு மேலே தான் அந்த அம்மன் சன்னதி இருக்கும். நமக்கு அங்கெல்லாம் கேமரா அலோடு கிடையாது. கரெக்டாக இந்த இடத்த தான் அம்மன் மேலே நேராக இருப்பாங்க. அவங்க கீழே தான் அந்த ஊற்று வந்துட்டு இருக்கோம். நம்ம ஊற்றை பார்த்தாச்சு, தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை அழகர் கீழே இருந்து மேலே நூபுரகங்கையில் தீர்த்தவாரி ஆடிட்டு போவார். அந்த நிகழ்ச்சி நடக்கும். படியிலேருந்து இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு நிறைய ஸ்டால் இருக்கும். அதில் உங்களுக்கு 18 படி கருப்பு அந்த அருவா வச்சுருப்பாங்க. அப்புறம் அழகர் கோயில் நல்ல பெருமாள் சிலைகள் இருக்கும். பழமுதிர்ச்சோலைக்கு முருகர் சிலை இருக்கும். அதே மாதிரி இங்கே காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி மாங்கல்யத்தோட கயிறெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாலில் இருக்கும். என்னென்னு கேட்டால் பச்சை கலரு, ப்ளூ கலர், மஞ்சள் கலர், அதை வாசலில் கட்டி வைக்கிறதா, திருஷ்டிக்கு வைக்கிறதா. இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள் தானே, இங்கே நிறைய திருஷ்டி ஐட்ட ஸ்டால் நிறைய இருக்கும். நாட்டு மருந்து இருக்கும். இங்கே உங்களுக்கு தேன் நெல்லி அழகர் கோயிலில் கிடைக்குங்க. தேன் சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க. அதே மாதிரி பித்த வெடிப்புக்கு இந்த மாதிரி பெரிய காய் வச்சுருப்பாங்க. இதை வச்சு நம்ம பித்த வெடிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலான்னுவாங்க. அதுக்கு முறையெல்லாம் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணும். அது மாதிரி பச்சை குன்றின்மணி, கருப்பு குன்றின்மணி, எல்லா நாட்டு மருந்தும் தலைக்கு முடி வளர்கிறதுக்கு எல்லாமே வச்சுருப்பாங்க. தாமரை விதைகள் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி வர வேண்டியதான். இங்கேருந்தால் உங்களுக்கு நம்ம இறங்கி வந்த பாதையை காட்டுறேன். இங்கே நிறைய கேன் கடையெல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் கேன் வாங்கி நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். இந்த கொண்டு வந்த தண்ணியை ஒரு செம்பு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு வருஷக்கணக்காக இருக்கும். நாங்கள் நல்லா குளிச்சிட்டோம், அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தண்ணி நல்லா குடித்தாச்சு. அருமையான எனக்கு நூபுரகங்கை தரிசனம் பார்த்தாச்சு.